So good morning to all. How are you student? I hope you all are good. In this video class we are going to see 5th standard English term 3 unit 2 topic prose the cracked coffee cup. Let's start the class. Dear student, unit 2 எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா we are one, அதாவது எல்லாரும் சமம் அப்படின்ற அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட் 2 ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரி அண்ட் போயம் எல்லாமே வந்து இந்த டாபிக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து த கிராக்டு காஃபி கப்பில் பிக்டோகிராஃப், அதாவது பிக்டோகிராமர் மாதிரி மீனிங்ஸ் வித் வேக் மீன்ஸ் ஃபாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த டெய்ல் டு என் ஃப்ரெண்ட், அதாவது நாய் வால் ஆட்டும் இல்லையா, சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து வேக் அப்படின்னு ஷேக்கிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எதனால் நாய் வந்து வாலாட்டும் அப்படின்னா யாராவது அதுக்கு வேண்டியவங்க ரொம்ப பிடிச்சவங்க அதுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னும் போது அதை வந்து செய்கை மூலமாக காட்டுறதை வந்து வேகிங் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பெட்டு. ஸோ பெட் அனிமல்னு என்னென்னா நம்மளோட செல்லப்பிராணி அப்படின்னு அர்த்தம். ஸோ பெட்னா அண்ட் அனிமல் ரைஸ்டு ஆஸ் எ ஃப்ரெண்ட் ஆர் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலிக்குள்ளே மிங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு தான் நம்ம பெட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சிங்க்லாம் தெரியும், எ ஃபிக்ஸ்டு பேசின் வித் எ டேப் ஃபார் வாட்டர், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை வெசில் வாஷ் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது சிங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராக் மீன் விரிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் ஆர் காஸ் டு பிரேக் வித்தவுட் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் பார்ட், அதாவது ஃபுல்லாக உடையாமல் லைட்டாக உடஞ்சிருக்கிறது தான் நம்ம பிரேக் அப்படி சொல்கிறோம். ஸோ கிராக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கார்பேஜ் மீன்ஸ் ரப்பிஷ் ஆர் வேஸ்ட், அதாவது குப்பை, அதுதான் வந்து நம்ம கார்பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம லெசனுக்குள்ளே பார்க்கலாம். த கிராக்டு காஃபி கப். Kani was waiting for her parents to return from work. She was eager to talk to her parents about her day at school. Suddenly, Teddy, the dog, ran to the gate with his favorite pillow. "Teddy, where are you running?" asked Kani. Kani ran after Teddy to see where he was going. Kani's parents were at the gate. Teddy was so happy to see them and he took his pillow as a sign of welcoming them. Teddy would not stop wagging his tail and followed them until they pet him. Kani didn't wait for a moment and started talking about her day to the parents. It was a Saturday morning at 9 a.m. While Kani was painting, Teddy again ran to the gate with his pillow. Do you have a pet children? ஸோ உங்கள் வீட்டில் எதுவும் பெட் அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்போவே தெரியும் அந்த அனிமல் கூட எப்படி நீங்கள் அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் இங்கே ஒரு டாக் இருக்குது, அந்த டாகோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா டெடிஸ். அது கூட இந்த ஃபேமிலி எப்படி அட்டாச்மெண்ட் ஆகிருக்காங்க, அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றது தான் அந்த பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயின் கேரக்டர் பார்த்தோன்னா கனி. ஸோ கனி என்ன பண்ணுறா, அவங்க பேரண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க ஒர்க்கிங்காக போயிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வர வரைக்கும், அவங்க பேரண்ட்ஸ் வர வரைக்கும் அவள் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவள் கூட யார் இருக்கா அப்படின்னா டெடி, அதோட டாகோட நேம் வந்து டெடி. ஸோ அதுவும் அது கூட இருக்குது. அது வந்து அதோட ஃபேவரட் பில்லோ கூட எப்பயுமே இருக்கும். ஸோ அது கூட தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த டெடி வந்து ஓடுது கேட்டுக்கிட்ட. ஸோ எதுக்காக ஓடுது அப்படின்னு சொல்லி கனி வந்து அது பின்னாடியே போய் பார்க்குறா. அப்போ பார்த்தா கேட்டில் அவங்க அம்மா அப்பா அதாவது பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டெடி என்ன பண்ணுது, அவங்கள பார்த்துட்டு அந்த பில்லோவை வாயில் கடிச்சிட்டே வந்து அதோட வால் வேகிங் பண்ணுது, அந்த வாலை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்க உள்ளே வந்து அது மேலே கையை தடவி அதை கொஞ்சிற வரைக்கும் அந்த நாய் வந்து அவங்கள விடவே விடாது. அவங்க மேலே ஜம்ப் பண்ணி, இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே, எல்லாருக்குமே தெரியும், நாய் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது அந்த மாதிரி பண்ணும். ஸோ கனி வீட்டில் வந்து டாகை வந்து ரொம்ப ஃபேவரட்டாக வச்சுருக்காங்க. ஸோ கனியோட டாகி அந்த டெடி வந்து அதோட ஃபேவரட்டாக யார் வந்தாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட அப்படி தான் கொஞ்சிட்ருக்கும். ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே கனி என்ன பண்ணுறா, அன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன ஆச்சு அப்படின்றத அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறா. யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட ஈவினிங் வந்த உடனே எல்லாம் ஸ்கூலில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு நல்ல ஹேபிட் தான். அப்படி தான் நம்ம வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பேரண்ட்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண முடியும். இனிமேல் இல்லைனாலும் இதுக்கு மேலேயாவது நீங்கள் அதேமாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேராகிராஃப். டெடி பேரண்ட்ஸ் ஆர் ஹியர் அண்ட் வேர் ஆர் யூ ரன்னிங் அகைன் asked Kani. Kani again ran after him. This time it was Selvi, the house helper at the gate. Teddy would not stop wagging his tail and followed her until she pet him. Selvi then started cleaning the house, and every time she walked near Teddy, he would wag his tail. Kani walked into the kitchen where Selvi was cleaning the vessels. Near the kitchen sink,
Kani saw an old cracked cup with coffee in it. After finishing all the work at home, Selvi drank the coffee. At around 12 p.m., while Kani and Teddy were in the garden, she heard some whistling. Teddy again ran to the gate with his pillow. Teddy, Selvi akka left an hour ago, and where are you running again? Asked Kani. Kani again ran after him. ஸோ இப்போ பார்க்க போகிறது டெடியோட இன்னொரு ஃபேவரட் பர்சனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கனி என்ன பண்ணுறா, ஏன் டெடி அப்பா அம்மாலாம் இங்கே தான் இருக்காங்க, நீ ஏன் திரும்ப கேட்டுக்கிட்ட ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி போகிறா. அங்கே இருக்கிறது யாருன்னா செல்வி, அதாவது ஹவுஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரமாக. ஸோ அவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணுது, திரும்பவும் வாழை ஆட்டிகிட்டே இருக்குது. அவள் என்ன பண்ணுறா, அந்த நாயை கொஞ்சிட்டு திரும்பவும் ஒரு கிச்சனுக்கு வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறா. அப்போ என்ன பண்ணுது, அவள் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் அந்த நாய் வந்து அந்த செல்வி கூட அந்த டெடி வந்து முன்னாடியும் பின்னாடியும் போய்கிட்டே இருக்குது. அது அவள் செல்வி வந்து அந்த நாய்கிட்ட வரும்போதெல்லாம் அது என்ன பண்ணுதுன்னா வாழை ஆட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா கனி போய் பார்க்குற அந்த ரூமில் பார்க்கும்போது செல்வி வந்து அந்த ஜிங்க் ஓரமாக ஒரு கிராக்கடு கப் இருக்குது. அது கப்புக்குள்ளே பார்த்தோன்னா காஃபி இருக்குது. அவள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த காஃபியை குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஒரு 12 மணி இருக்கும், ஒரு விசில் சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா, கார்டனில் வந்து கனியும் டெடியும் விளையாடிட்டு இருக்கும்போது விசில் சத்தத்தை கேட்டுட்டு போகிறாங்க. அப்போ திரும்பவும் பார்த்தோன்னா யாரெல்லாம் ஃபேவரட்டான பர்சனோ அப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது டெடி வந்து பில்லோ எடுத்துகிட்டு தான் போகுது. ஸோ அப்போ யாருன்னு பார்த்தா அப்படின்னா, இதுதான் செல்வி அக்கா தான் இங்கே இருக்காங்களே, நீ எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கனி திரும்ப போய் யாருன்னு பார்க்குறதுக்கு போகிறாள். ஸ்டூடெண்ட், we move on to the next passage. It was Muthu. Muthu collects garbage from every house. Teddy would not stop wagging his tail until Muthu pet him. Kani ran to the kitchen to pick up the garbage bag. Kani, will you eat these sweets? There are only 2 left and it is getting old, asked Kani's mom. No, I won't eat, replied Kani. There is also some leftover rice from yesterday. I will pack both the sweets and rice. We can give it to Muthu, said Kani's mom. Kani dropped off the garbage and gave Muthu the leftover food. After an hour, Kani's father prepared Kani's favorite biryani. Kani's family sat to have lunch. We are having guests at home, Kani, said her mom. Dear students, ஸோ இப்போ வந்து கனி யாரை பார்க்குறா அப்படின்னா, அந்த டெடி வந்து ஓடி போய் யாரை பார்க்குது அப்படின்னா முத்து அப்படின்னு, அதாவது கார்பேஜ் சர்வெண்ட், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, குப்பை அழுவாங்க இல்லையா, அவங்கள தான். அது வந்து டெடி வந்து அவங்களோட ரொம்ப ஃபேவரட். ஸோ அவர் வந்த உடனே அவர்கிட்ட போய் காலையே சுற்றிட்டு வருது. ஸோ அவர் வந்த உடனே கனியோட மாம் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து ஒரு 2 ஸ்வீட்ஸ் இருக்குது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீ இது சாப்பிடுவியான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு, எஸ்டர்டே உள்ள லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு அப்புறம் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பேக் பண்ணி கனிக்கிட்ட கொண்டு போய் அந்த கார்பேஜ் எடுக்க வந்திருக்க அந்த முத்துக்கிட்ட போய் கொடுக்க சொல்கிறான். ஸோ ஒரு 1/2 hour இருக்கும்போது அவங்க அப்பா கனியோட ஃபேவரட் பிரியாணியை குக் பண்ணுறாங்க. குக் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றாங்க. ஸோ கனியோட மாமி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி கனிக்கிட்ட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், who is coming? asked Kani. Rani auntie and her 2 years old son Anbu are coming from America, replied her mom. I am very excited to play with Anbu. At what time are they coming? Around 5 p.m, replied her mom. Before they come home, you take Teddy for a walk, okay? said Kani's father. Sure, said Kani. After a few hours of nap, Kani parents started preparing dinner for Rani auntie. Kani's mom took the new dinner plates, cups and spoons from the cupboard and cleans them. Kani took Teddy out for a walk. While crossing a provision store at the end of the street, Teddy suddenly started running. Teddy, where are you running again? asked Kani. Kani ran with Teddy while holding his lash very tightly. This time it was Amar, the provision shop owner, who was standing. ஸோ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர போகிறாங்க. அது எத்தனை மணிக்கு வர போகிறாங்கன்னா 5 மணிக்கு, ஈவினிங் 5 மணிக்கு வர போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நீ வந்து என்ன பண்ண, டெடியை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கனிக்கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஸோ யார் வராங்கன்னு கேட்கும்போது
ராணி ஆண்டியும் அவங்களோட பையன் 2 வயசு பையனும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே கனிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அவன் கூட நான் விளையாடணும், ரொம்ப ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, டின்னருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது கபோர்டில் இருக்கக்கூடிய கப்பு, பிளேட்டு, ஸ்பூன் எல்லாமே புதுசாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கனியை வந்து டெடியை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டுருக்கா. அப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் கிட்ட, அதாவது ப்ரொவிஷன் ஸ்டோர்னால் மளிகை ஜாமான் கடை, அங்கே போகும்போது டெடி என்ன பண்ணுது, ஃபாஸ்ட்டாக ஓடுது. அவளை விட்டுட்டு அவள் வந்து அந்த லேஷ், அந்த கழுத்தில் கட்டியிருப்பாங்க இல்லையா, அவள் டைட்டாக பிடிச்சிட்டு அவன் டெடி பின்னாடி இவ்வளோ ஓடுறா. அங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தா அப்படின்னா, அந்த ப்ரொவிஷன் ஸ்டாப் ஓனர் வந்து அமர் வந்து அங்கே நின்றுட்டுருக்கார். டே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். அவுட் சைட் த ஷாப், the provision shop owner who was standing outside the shop, Teddy ran to him and would not stop wagging his tail until Amar pet him. There was a dog lying outside the shop. Kani remembered how some people would throw stone at this dog while she was thinking about it. Teddy started playing with the dog. Kani pet the other dog. After a few minutes, Teddy and Kani started walking into the next street. Teddy started running again. Oh no, Teddy, not again. Why are you running again? Who was it now? Said Kani. This time it was Mary. She was a differently abled person who sells candles outside a church. Teddy ran to her and would not stop wagging his tail until she pet him. They continued walking. Teddy and Kani finally reached home and were ready to welcome guests. Kani's family had a great time with Ronnie auntie and her son. After a long day, they all went to sleep. ஸோ அந்த டெடி டாக் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ப்ரொவிஷன் ஷாப் ஓனர்கிட்ட போய் விளையாடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் என்ன பண்ணுது, நல்லபடியாக பழகுது. அவங்க தூக்கி போடுற ஸ்டோன் எல்லாம் என்ன பண்ணுது, பொறுக்கிட்டு வந்து விளையாடுது. ஸோ இது போல் சின்ன சின்னதாக அவங்கக்கிட்ட என்ன பண்ணுது அப்படின்னா விளையாடிக்கிட்டே இருக்குது அந்த டெடி. ஸோ கனி இதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணுறா, எப்படி வந்து இந்த டாக் வந்து எல்லாருக்கூடவும் பெட்டாக இருக்குது, யார் வந்து என்ன கொடுத்தாலும் உடனே அவங்க கூட எப்படி அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது திரும்பவும் அந்த டெடி ஓட ஆரம்பிக்குது. அப்போ யாருன்னு பார்த்தா அது மேரி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் கை கால் சரியாக வராது. ஸோ அவங்க வந்து கேண்டில் விற்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டெடி ஓடி வருது. அவங்கக்கிட்டேயும் போய் என்ன பண்ணுது, வேகிங் பண்ணுது அதோட டெய்லை. கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடிட்டு திரும்பவும் கனியும் டெடியும் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க கெஸ்ட்டு கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் போகுது, அப்புறம் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. Dear student, we move on to the last passage. Kani was sleeping and suddenly saw flashes of the broken coffee cup, leftover food, the street dog getting hit by stone in her dream. Kani woke up very disturbed. She looked around, she drank water and went back to sleep. After a while, Kani saw flashes of Teddy playing with Mary, Muthu and Anbu. Kani woke up again, but this time with a tear filled in her eyes. She realized how Teddy was compassionate and how he loved everyone equally. At that moment, Kani decided that she will also treat everyone equally with love and respect. She hugged Teddy and kissed him. Teddy wagged his tail and both went back to sleep. Kani narrated the entire dream to her parents. Kani parents didn't say a word and remained very quiet. The same day at 9 a.m., Teddy ran to the gate with his pillow. It was Selvi again. Selvi started doing her routine of cleaning dishes. Kani walked into the kitchen to see a new coffee cup on the counter. Kani smiled and walked back to the room with a renewed hope. Dear student, கனி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. நிறைய இன்சிடெண்ட் வந்து அவள் கண்ணு முன்னாடி தோகுது. அதாவது அந்த லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு, அந்த ஸ்ட்ரீட் டாகு, அப்புறம் அந்த காஃபி கப்பு, இது எல்லாம் அவளுக்கு ஷோ ஆகுது. திடீர்னு அவள் எழுந்திரிச்சு தண்ணியை குடிச்சிட்டு திரும்பவும் படுக்கிறா. திரும்பவும் அந்த மாதிரியான கனவு வருது. அதாவது டெரி வந்து யாருக்கிட்டலாம் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு, அந்த ஒர்க்கிங் உமன் மேரி, முத்து, அன்பு, இவங்கக்கிட்டலாம் எப்படி வந்து அன்பாக இருக்குது.
ஸோ இதெல்லாம் அவள் ரியலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறா, அந்த டெடியை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு நானும் இனிமேல் எல்லாருக்கூடையும் லவ் அண்ட் ரெஸ்பெக்டோடு இருப்பேன், எல்லாரையும் ஈக்குவலாக நான் வந்து ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. ஏன்னா நம்ம மிச்ச மீதியை தான் கொடுக்குறோம், நம்ம ஒன்றுமே மற்றவங்களுக்கு செய்யலை, ஆனால் அந்த நாய்க்கு இருக்கிற நன்றி வந்து நமக்கு இல்லையே அப்படின்னு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிருக்கா. ஸோ நாய்க்கு நம்ம ஒரு பிஸ்கெட் போட்டால் கூட நம்ம பார்த்திங்கன்னா அது வாலாட்டிகிட்டு இருக்கும், அது நன்றியோடு இருக்கும். ஸோ அதே போல் நம்மளும் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து நமக்கு இந்த டாப்பிக்கோட கான்செப்ட். ஸோ ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி, ஸோ எல்லாருக்கிட்டையும் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். இதுதான் வந்து அவளோட கனவில் அடிக்கடி வந்து ஷேட் ஆச்சு. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு பார்த்தா செல்வி வீட்டு வேலைக்காக வந்திருக்கிறா. ஸோ அவளை கேட்டுக்கிட்டேருந்து என்ன பண்ணுது, இந்த டெடி பில்லோ எடுத்துகிட்டு போய் வெல்கம் பண்ணுது. செல்வி திரும்பவும் அவளோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அவளுக்கு அந்த கிராக்கடு கப் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு புது காஃபி கப் வந்து அங்கே இருக்குது. ஸோ செல்வி என்ன பண்ணுறா, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அப்போ கனி செல்வியை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்ப அவளோட ரூமுக்கு போகிறா. ஸோ இனிமேல் அவளோட நாட்கள் புதிய நம்பிக்கையோடையும் நல்ல விஷயங்களோடையும் தொடங்கும் அப்படின்னு அவள் நம்ம ஸ்டூடெண்ட். இந்த லெசன்லேருந்து நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக இருக்கணும், ரெஸ்பெக்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த லெசனோட தாட்டே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கிளாசரி பார்க்கலாம். லெஃப்ட் ஓவர் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர் எக்ஸஸ், அதாவது மீந்து போனது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா எ பர்சன் ஹூ இஸ் ஃபிசிக்கலி டிசேபிள்டு, அதாவது நார்மலாக ஒரு மனுஷனை போல் எல்லா ஒர்க்கையும் செய்ய முடியாமல் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து தன்னால் கை கால்களை உபயோகிக்க முடியாமல் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் அப்படின்னா சடன் பிரஸ்ட் ஆஃப் பிரைட் லைட், திடீர்னு நம்ம முகத்துக்கிட்ட ஒரு வெளிச்சம் வர்றது தான் ஃப்ளாஷ். டிஸ்டர்ப்டு அப்படின்னா ட்ரபிள்டு. நெக்ஸ்ட்டு ரினியூடு அப்படின்னா டு ஸ்டார்ட் ஃப்ரெஷ்லி, ஒரு புதிய விஷயத்தை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரினியூடு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், டெடி took his pillow as a sign of dash them. ஸோ எதுக்கு வந்து டெடி வந்து பில்லோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா கிவிங் ஃபேர்வெல்காக எடுத்துகிட்டு போதா, இல்லை வெல்கமிங்காக எடுத்துகிட்டு போதா, ஸ்கோல்டிங்காக குறை சொல்கிறதுக்காக எடுத்துகிட்டு போதா அப்படின்னா வெல்கமிங், அதுக்கு பிடிச்சவங்க யார் வந்தாலும் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகுது. செகண்ட் ஒன் கனி அண்ட் டெடி வேர் இன் த கார்டன் அட். டெடியும் கனியும் எத்தனை மணிக்கு கார்டனில் இருந்தாங்க, 11 PM, 10 PM, 12 PM. ஸோ அவங்க 12 PM இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு முத்து கலெக்டட் டேஷ் ஃப்ரம் எவ்ரி ஒன் ஹவுஸ், அதாவது முத்து எல்லார் வீட்லேருந்து என்னத்தை கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஃபுட்டா, கார்பேஜா, க்ளோத்ஸா. அவர் கலெக்ட் பண்ணுறது கார்பேஜ், குப்பைகளை தான். நெக்ஸ்ட் அன்பு வாஸ் டேஷ் ஓல்டு பாய். அன்புக்கு எத்தனை வயசு இருக்கும், 3 years, 4 years, 2 years? அவனுக்கு 2 வயசு, ஸோ 2 years. நெக்ஸ்ட்டு 5th ஒன், கனி டுக் டெடி அவுட் ஃபார் எ டேஷ். கனி வந்து டெடியை எங்கே கூட்டிகிட்டு போகிற, ஆப்ஷன் ஏ பார்ட்டி, பி வாக், சி ஸ்கூல். பார்ட்டிக்கா வாக்குக்கா ஸ்கூலுக்கா அப்படின்னு பார்த்தா பார்ட்டிக்கு தான் அவள் கூட்டிகிட்டு போகிறாள். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆன்சரை பார்க்கலாம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். டெடி டுக் ஹிஸ் பில்லோ ஆஸ் எ சைன் ஆஃப் வெல்கமிங் தெம். Kani and Teddy were in the garden at 12 PM. Muthu collected garbage from every house. Anbu was 2 years old boy. Kani took Teddy out for a walk. Okay student, I hope you all are understand this topic, the cracked coffee. Thank you all and be safe. See you in the next class.